ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பராக அருமையாக ரவா கேசரி தான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே அருமையான முறையில் சூப்பராகவே வந்திருக்கு. இது அல்வா பதத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த கலருமே சேர்க்காமல் சூப்பரான எளிமையான ரவா கேசரி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கரண்டியில் கொஞ்சமே ஒட்டாத அளவுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இந்த ரவா கேசரி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதில் முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாதாம், பிஸ்தா எந்த நட்ஸ் எல்லாம் தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா அதை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரவா கேசரி நம்ம 10 நிமிஷத்தில் சூப்பராகவே செஞ்சிடலாம். எந்த கலருமே சேர்க்காமல் சூப்பராகவே நான் செஞ்சுருக்கேன். இப்போ இதில் 1 கப் ரவா சேர்த்துக்கலாம். நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா நெய்யிலே அந்த ரவா நல்லா வெந்து வரணும். அப்போ தான் இந்த கேசரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கிறதுனால அல்வா பதத்தில் இது ரொம்பவே அருமையாகவே இருக்கும். இதில் 1 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து இந்த கேசரி கிண்டும்போது ரொம்பவே சூப்பராக சாஃப்டாகவே இருக்கும். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரவா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு சுடு தண்ணி ஒரு 2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவாவுக்கு 3 கப் அளவு நம்ம சேர்க்குறோம். அதில் 1 கப்பு பால் சேர்த்தாச்சு. 2 கப்பு தண்ணி, வெது வெதுப்பான தண்ணியை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அல்வா பதத்துக்கு சூப்பராகவே வரும். பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கு, அடிப்பிடிக்காமல் இருக்குது. கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இதில் தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் கரெக்டான அளவில் சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இதில் இந்த சமயத்தில் ஏலக்காய் பவுடர் சேர்க்கனா சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கலை. சர்க்கரை சேர்த்துட்டு அது மெல்ட் ஆகி வரும், கொஞ்சம் லூஸ் ஆகி வரும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும், நமக்கு ரவா கேசரி சூப்பராகவே ரெடி ஆயிரும். நல்லா நெய்லாம் பிரிஞ்சு வரும். இதில் எந்த கலருமே சேர்க்காமல் கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்பவே அருமையாக இருக்குது. நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. நமக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது இதை செய்கிறதுக்கு. ரவா கேசரி நல்லா பதமாக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இதில் இறக்கும்போது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். அருமையான ரவா கேசரி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ரவா கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.